ஸ்கூல் டாஸ்கில் நீங்கள் எல்லாருமே பண்ணது சிறப்பு. இந்த மாதிரி ஒரு லெங்க்தியான ஷார்ட் சினிமாவில் கூட கிடையாது. ஆக்ஷன் தான், அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு கட்டே கிடையாது. இந்த மாதிரி பள்ளிக்கூட டாஸ்க் பற்றி நடிப்பை ஆத்மார்த்தமாக பாராட்டினார் விஜய் சேதுபதி. ஆமாம் சார், அந்த காலத்தில் போய் வாழ்ந்த மாதிரி இருக்குது, ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா தான் நிகழ்ந்தார் ரஞ்சித்துமே. சூப்பராக இருந்துச்சு சார், அதுலேயே இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி புன்னகையோட சொல்ல, எது விபி சார் கூட இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிண்டல் அடிக்க, அதுவும் தான் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருந்ததை சிரிப்போட வர்ஷினி சொல்ல, அந்த சமயத்தில் அருண் தந்த எக்ஸ்பிரஷனை வார்த்தைகள்னால சொல்லவே முடியாது. பாண்டியராஜன் மொழியோட அருண் உட்காந்துட்டு இருந்ததை பார்த்து விஜய் சேதுபதி சிரிச்சாரு. அருணை நோன்றது அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு தானே குஷியே வந்துடுது. பர்த்டே விஷயம்லாம் சொன்னீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்த விஷயத்தையுமே சேர்த்து வச்சு அருணை கலாய்ச்சாரு விஜய் சேதுபதி. ஜெஃப்ரி எழுந்தப்போ பலத்த கைத்தட்டல். பிடி மாஸ்டரா நீ பண்ணதை ரொம்ப ரசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு விஜய் சேதுபதி. டீச்சர் வேலை எத்தனை சிரமன்றது இப்போதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மஞ்சரி. செல்ஃப் கேரக்டரில் என்னென்னமோ குழப்பி அடித்து பண்ண அப்படிங்கிற மாதிரி பம்மிக்கிட்டே சொன்னாங்க சௌந்தர்யா. எல்லாருமே சொல்லி முடிச்சதும், யாருனா மிச்சம் இருக்கீங்களா, ஓ விபி சாரா, அவரை விடுங்க, அவரை போய் என்னத்தை கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாரு விஜய் சேதுபதி. பிரேக் முடிஞ்சு திரும்பினதும் பார்வையாளர்கள் கிட்ட உங்ககிட்ட கருத்து ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க, விசாரிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க வரிசையா கேள்விகள் வந்துச்சு. ஜாக்லின் தீபக்கை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்மணி எழுந்து சொல்ல, இல்லைம்மா கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஜாக்லினை சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்தை விஜய் சேதுபதியே முடிச்சிட்டாரு. தீபக்கோட மேட்டிமைத்தனம் குறித்து விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் நெருடல் இருந்திருக்கணும். அதுக்கு அவர் இளம் வயதில் எதிர்கொண்ட கிண்டல்கள் கூட காரணமாக இருக்கலாம். ஸ்கூல் டாஸ்கை நாஸ்டால்ஜியான நினைவுகளோட நல்லா பண்ணியிருக்கலாம், ஆனால் வெறும் இறைச்சல் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெண்மணி புகாரா சொன்னது சரியான அப்சர்வேஷன். கேப்டனோட கயிறுகளை வேணும்னே காரணம் சொல்லி அவிழ்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொருத்தர். உள்ளே போன விஜய் சேதுபதி, எனக்கு கிடைச்ச ரோலுக்கு பதில் இந்த ரோல் கிடைச்சா நல்லா பண்ணியிருப்பேன்ற மாதிரி இருக்கும்ல, அது என்னென்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயமான அதே உரையாடலை ஆரம்பித்தார். நான் ஸ்கூலில் பயந்த பொண்ணு சத்யா மாதிரி ஒரு ரெப்பல் கேரக்டர் கிடைச்சா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சௌந்தர்யா. பலருமே பிரின்சிபல் மேடத்தோட பதவிக்கு குறி வச்சாங்க. பவித்ராவும் அதில் ஒருத்தவங்க. ஓகே, அந்த கேரக்டரா மாதிரி இப்போ விபி சார் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி டாஸ்க்கு கொடுக்க, பவித்ராவினுடைய கிடுக்குப்பிடி கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் முழிச்சார் அருண். அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு உனக்காக எப்பவும் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதிக ரொமான்ஸ்களை புழிஞ்சதில் பவித்ராவுக்கே வெக்க வந்துச்சு. இந்த விஷயத்தில் நம்ம ஆளு பயங்கர கில்லி மாதிரி தான் தெரியுது. எனிவே, பிடி சார் பாத்திரம் கிடச்சிருந்தா அன்னியன் மாதிரி டபுள் ரோல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னது நல்ல ஐடியா. வெளியே வெறுப்பை காட்டினாலும் உள்ளுக்குள்ளே காதலை ஒழிச்சு வச்சுக்கிட்டு செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் ரோலை முன் வச்சு தர்ஷிகா சொல்ல, இந்த லைன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு விஜய் சேதுபதி.